நம்ம குழந்தைகள் எல்லாமே வந்து நல்லாவே படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் படிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனா ஒரு இடத்துல சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து படிச்சா கூட எக்ஸாம் அப்படின்னு வரப்போ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மார்க்ஸ் வந்து குறைவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, படிச்சதெல்லாம் மறந்து போகுது. ஃபோக்கஸ் ஒண்ணு இல்லாம இருக்குது. எக்ஸாம் வர நேரம் வந்து நான் இவ்ளோ நாளும் படிச்சதே வேஸ்ட். ஸோ நான் கடைசி நேரமே படிக்கிறேன். இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் கூட எங்க குழந்தைகள் சொல்றத பார்த்திருக்கேன். ஸோ ஏன் இந்த மெமரி அல்லது ஃபோக்கஸ், அட்டென்ஷன் இல்லாம போகுது? என்ன நடக்குது எங்க பிள்ளைகளுக்கு? எங்க அவங்க ஒரு சின்ன பிழை விடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க படிக்கிற டெக்னிக் இருக்கு இல்லையா? ஸோ அதுல சின்ன சின்ன பிழைகள் இருக்கும். சாதாரணமாகவே நாங்க வந்து பிள்ளைகள் அவங்களோட புக்ஸ வாசிக்கிறது, நோட்ஸ வாசிக்கிறது, டியூஷன் போயிட்டு வாரது, இப்படியான முறைகள பின்பற்றாம அவங்க சில அ இம்பார்ட்டன்டான, இன்ட்ரஸ்டிங்கான டெக்னிக்ஸ யூஸ் பண்றது மூலமாக அவங்களோட இந்த ஃபோக்கஸ், அவங்களோட அட்டென்ஷன், அவங்களோட மெமரி பவர் இது எல்லாமே கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்களா? கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளா இருக்காங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம படிக்கிறாங்க. இல்ல நார்மலாகவே டெய்லி படிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த 5 டெக்னிக்ஸ பத்தி சொல்லிக் குடுங்க. அல்லது இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஸோ இத அவங்க அடாப்ட் பண்ற மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ அவங்க காட்டக்கூடியதாக இருக்கும். ஸோ என்னென்ன 5 டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது டெக்னிக் தான் வந்து ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று பாசிவ் ரீடிங், ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லி. பாசிவ் ரீடிங் அப்படிங்கிறது நம்மளோட புக்ஸ், நோட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இத வந்து ரீட் பண்றது. பிள்ளைகள் தொடர்ந்து திருப்ப திருப்ப பாடமாக்குறது, வாசிக்கிறது, அதை வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்றது வந்து பாசிவ் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா வந்து, இந்த சாதாரணமாக வாசிக்கிறது இல்லாம, பிள்ளைகள் லேர்ன் பண்றப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு செய்ய போறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களோட பிள்ளை வந்து ஒரு சாப்டர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஒரு ஒரு செக்ஷன் வந்து சயின்ஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஆக்டிவாக லேர்ன் பண்ணணும். அதுக்கு ஒரு முறை தான் வந்து சம்மரைஸ் பண்றது. ஒரு சாப்டர படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதோட சம்மரிய வந்து ஒரு நோட்டாக, ஷார்ட் நோட்ஸாக எடுக்க சொல்றது. இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை அனர்த்தம் பத்தி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சாதாரணமாகவே அவங்க நோட்ஸ வாசிச்சு அத பாடமாக்காம, ஒரு நோட்ஸ் அவங்க எடுக்கணும். இயற்கை அனர்த்தம், டைப்ஸ், வகைகள் என்னென்ன? அப்ப அது வந்து அவங்க எழுதுவாங்க. அண்மையில் நடந்தது அப்படின்னு சொன்னா, ஹிஸ்டரி எங்கெங்க நடந்தது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சம்மரி ஒன்று எடுக்கணும். ஸோ அந்த சம்மரிய வந்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு டைப்பாக இருக்கும். அடுத்த 2வது கொஸ்டின்ஸ் எழுதுறது. இப்போ உங்களோட பிள்ளை ஒரு சாப்டர வந்து படிக்குது அப்படின்னு சொன்னா, அதற்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரலாம் அப்படிங்கிறத பிள்ளையே எழுதுறது. ஸோ இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? எம்சிக்யூ அப்படின்னு சொன்னா அதுல என்ன கேட்கலாம்? அல்லது ஷார்ட் எஸ்ஸே ஆக இருந்தா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணி கொள்றது. அவங்களே கேள்விகள எழுதுறது. ஸோ இந்த கேள்விய பிள்ளைகள் யோசிக்கிற நேரம் நிறைய கொஸ்டின்ஸ் மனசுக்கு வரும் இல்லையா? ஸோ இந்த செக்ஷன் நாங்க படிக்கணும் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு ஞாபகம் வரும். ஆக்டிவ் லேர்னிங்ல அடுத்தது தான் வந்து தான் படிச்ச விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. இதுக்கு ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த குரூப் ஸ்டடி. பிள்ளைகள் குரூப் ஸ்டடியா படிக்கிற நேரம் ஒரு சாப்டர் அவங்க படிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இத. சரி தனியே படிக்கிற பிள்ளைகளுக்கு இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க ஒரு ஒயிட் போர்டோ, ஒரு பிளாக் போர்டோ அந்த பிள்ளைகளுக்கு செட் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி இருக்காங்க, அல்ல நம்ம டீச்சர் இருக்காங்க, நம்ம பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிற மாரி, உங்களோட பிள்ளைகள் அவங்களே வந்து அத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி செய்ய சொல்லலாம். அல்லது நீங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அவங்க செய்யலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றது, டீச் பண்ற மாதிரியானது கூட ஒரு ஆக்டிவ் லேர்னிங்ல வரும். அடுத்தது அவங்களே வந்து இந்த மைண்ட் மேப், டயகிராம்ஸ் எல்லாம் கீறுறது. இப்ப நீங்க ஒரு வாழ்க்கை வட்டம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது சாதாரணமாகவே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு இப்படி படிக்காம, அது ஒரு வட்டமாக ஒரு ஒரு அந்த லைஃப் சைக்கிள் அவங்க ட்ரா பண்றது. அல்லது வந்து வாட்டர் சைக்கிள், நீர் சக்கரம் படிக்கிறாங்க சயின்ஸ்ல அப்படின்னு சொன்னா, எப்படி என்ன நடக்குது ஆவியா, அதுல ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா? ஸோ அத வந்து அவங்க டயகிராமாக வரைஞ்சு, அவங்க வந்து அவங்களோட ரூம்ல, அவங்களோட டேபிள்ல ஒட்டி வைக்கலாம், சுவர்ல ஒட்டி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டயகிராம்ஸ் வந்து அவங்களே கிரியேட் பண்றது. நார்மலாகவே நாங்க இப்ப இன்டர்நெட்ல நிறைய இருக்கும். அத பிரிண்ட் அவுட் பண்ணி அப்படி வச்சிருக்காம, அவங்களே வந்து அவங்களோட ஆக்டிவாக செய்றது. ஸோ இது ஆக்டிவ் லேர்னிங்ல வரும். 2வது டெக்னிக் தான் வந்து பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டடி அண்ட் பிரேக் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு 25 to 30 மினிட்ஸ் அவங்க படிக்கலாம். ஒரு டீனேஜர்ஸா இருக்கிறாங்க, ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, 25 to 30 மினிட்ஸ் அவங்க படிக்கலாம். ஸோ இந்த 25 to 30 மினிட்ஸ் உங்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு ஒரு 10 மினிட்ஸ் அவங்க ஒரு பிரேக் எடுக்கிறது.
ஸோ இந்த மாதிரி செய்து ஒரு 4 தடவை அவங்க ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டாங்க. அதாவது 25x4 அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சா, ஒரு நாள்ல ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு லாங் பிரேக் ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறது. ஸோ சில பிள்ளைகளை நாங்க பார்த்திருப்போம். பேரண்ட்ஸும் சரி ப்ரெஷர் பண்ணுவாங்க. பிரேக்கே இல்லாம படி. நீ வந்து கன்டினியூஸா படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது பிழையான ஒரு முறை. உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு அட்டென்ஷனே இருக்காது. அவங்களால எதையுமே கிரகிக்கவோ, ஃபோக்கஸ் பண்ணவோ முடியாம இருக்கும். ஸோ நீங்க இந்த கட்டாயம் இந்த பிரேக் எடுத்து, அந்த ஸ்டடி பிரேக்ல வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்கிறதுங்கிறது தான் வந்து இந்த செகண்ட் டெக்னிக்காக இருக்கும். 3வது டெக்னிக் வந்து ஸ்பேஸ் ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில பிள்ளைகளை நாங்க பார்த்திருப்போம். சில டாபிக்ஸை வந்து எக்ஸாமுக்கு கிட்ட படிக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அல்லது மொத்த சிலபஸையுமே வந்து எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு முந்தி படிச்சா போதும். ஏன்னா நம்ம முதல்ல இருந்தே படிக்கிற நேரம் வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல டெக்னிக் தான் வந்து இந்த தேர்ட் டெக்னிக். இது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸோட போர்ஷன் தெரிஞ்சிருக்கும். அதாவது எக்ஸாம் அப்படின்னு வந்துச்சுன்னா, அதுல எந்த போர்ஷன் அதிகமாக வரும், எது வந்து ரொம்ப மார்க்ஸ் கவர் பண்ணும், அல்லது எது நம்ம லைஃபுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கும். ஸோ அந்த செக்ஷன்ஸை வந்து ரிப்பீட்டடாக படிக்கிறது. அடிக்கடி ஒவ்வொரு வீக்குமே வந்து அதை படிக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னா, திருப்பி நீங்க அந்த பெரிய புக் எடுத்து வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல. இப்ப நம்ம உதாரணமா சொன்ன மாரி, நீங்க ஒரு மைண்ட் மேப் அல்லது ஒரு டயகிராம் ஒன்று வரையறீங்க. ஒரு சம்மரி எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உதாரணமா நான் சொல்லப் போனா, ஹிஸ்டரி படிக்கிற ஒரு பிள்ளை அப்படின்னு சொன்னா, ஒரு வரலாறு, ஒரு நடந்த ஒரு போரை பத்தி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுல கொஞ்சம் நீங்க ஒரு சம்மரி எடுத்து வச்சிருக்கீங்கன்னா, எவ்ரி வீக் ஏதாவது ஒரு நாள் ஒரு டைம் டேபிள் போட்டு, ஒரு வென்ஸ்டே அப்படின்னு சொன்னா, புதன்கிழமை வந்து நான் இதை ரிப்பீட் பண்ண போறேன். ஸோ எவ்ரி வீக் நீங்க அதை ரிப்பீட் பண்றது. ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்கும். நீங்க படிக்கிற பாடம் வந்து ஒரு உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்க வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4வது டெக்னிக் தான் வந்து மல்டி சென்சரி லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமானது. ஒவ்வொரு குழந்தையோட லேர்னிங் ஸ்டைலுமே வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த லேர்னிங் ஸ்டைல் என்ன, உங்களோட குழந்தையோட என்ன லேர்னிங் ஸ்டைல், அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ மூலமாக நாங்க தெளிவாக விரிவாக பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து அவங்க கற்றுக்கொள்ற விதம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, சில குழந்தைகளுக்கு கண்ணால பார்க்கறது மூலமாக கற்றுக்கொள்வாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு தான் வந்து நீங்க வந்து ஒரு அவங்க நோட்ஸ் எடுக்கிறது, அல்லது வந்து அவங்களோட வீட்ல அவங்களோட ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடியே இந்த டயகிராம், மேப் எல்லாம் வந்து ஒட்டி வைக்கிறது. இப்ப வந்து பீரியோடிக் டேபிள் வந்து படிக்கிறாங்க, ஆவர்த்தன அட்டவணை படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதை கலர்ஃபுல்லாக நீங்க ஒட்டி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான முறைகளால அந்த குழந்தைகள் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு. சில குழந்தைகள் ஆடிட்டரி, அதாவது காதால கேட்கறது மூலமா கிடைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைகள் சத்தமாக படிப்பாங்க, சத்தமாக வாசிச்சு படிப்பாங்க, அல்லது அவங்களே அவங்களுக்கு டீச் பண்ணி கொள்வாங்க. நான் முதல்ல சொன்னமா இன்னொருத்தருக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு சக்சஸாக இருக்கும். அடுத்தது ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களே ஏதாவது செய்து ஒரு 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 3Dயாக ஏதாவது ஒன்று செய்து வச்சு படிப்பாங்க. வித்தியாசமான கிராஃப்ட் மூலமாக ஏதாவது ஒரு படிப்பு சம்பந்தமானதை வந்து செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. நல்லா வரையக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, பயாலஜி படிக்கிறாங்கன்னு சொன்னா, அதை நல்லா வரைஞ்சிருப்பாங்க அந்த மேப்பெல்லாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு எந்த சென்சரி விஷயம் இதுல நான் சொன்னதுல எது சரியாக வரும் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைக்கும் தெரிந்திருக்கும், உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இல்லையா? ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான டெக்னிக்ஸை அடாப்ட் பண்ணி கொள்றது 4வது டெக்னிக்காக இருக்கும். 5வது தான் வந்து ஷார்ட் நோட்ஸ் அண்ட் சம்மரைசேஷன். நம்ம இவ்வளோ நேரம் சொன்னோமே இந்த ஷார்ட் நோட்ஸ் அண்ட் சம்மரைசேஷன். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு. சில பிள்ளைகளை பார்த்திருப்போம். சம்மரி எடுக்க சொன்னால, ஷார்ட் நோட்ஸ் எடுக்க சொன்னா பந்தி பந்தியா எழுதி வச்சிருப்பாங்க. புக்ல இருக்கிற 75% அந்த ஷார்ட் நோட்ஸ்ல இருக்கும். இது தவறான ஒரு முறையாக இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைகளுக்கு அந்த பாடப்பரப்போட வெயிட், எது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்றதுக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ ஒரு புக்ல இருந்து ஷார்ட் நோட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கலர்ஃபுல்லான ஹைலைட்டர்ஸ் அல்லது பென்ஸால எந்தெந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்டோ அதை மார்க் பண்ண சொல்லுங்க. மார்க் பண்ண சொல்லிட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நோட்ஸ் எழுதுறப்போ எப்பவுமே கட்டுரையாக சென்டென்சஸாக இல்லாம புல்லட் பாயிண்ட்ஸாக எழுதுங்க. இப்போ வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் காசஸ் அப்படின்னு சொன்னா, அல்லது டைப்ஸ் அப்படின்னு சொன்னா, புல்லட் பாயிண்ட்ஸ்ல அதுல 1வது 2வது 3வது அல்லது நம்பர் பண்ணி அந்த மாதிரி எழுதணும். இதுல வந்து நிறைய கலர் பென்ஸ் ஹைலைட்டர்ஸை யூஸ் பண்ற நேரம், ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கிற நேரம் மூளை வந்து அதை உள்வாங்கி கொள்ற அளவு வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது இந்த சம்மரி எழுதுறாங்க இல்லையா, சம்மரி எழுதுற நேரம் வந்து ஒரு பாடப்பரப்பை அவங்க படிச்சு முடிச்சது பிறகு அதற்குரிய சம்மரியை எப்பவுமே எந்த ஒரு செக்ஷன் படிச்சாலுமே அதுல சம்மரி என்ன அப்படிங்கிறத ஒரு 4-5 சென்டென்ஸ் மூலமா பிள்ளைகளை எழுத சொல்லுங்க.
ஸோ நீங்க இதுல குழந்தைகள் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த பாடம் படிக்கிறீங்களோ அதோட ஒரு சம்மரியை நீங்க கட்டாயம் அந்த பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு எழுதுங்க. ஸோ உங்களோட சம்மரி எல்லாம் சேர்த்து வாங்க. சின்ன பேப்பரா அதில் டாப்பிக்கை போட்டு சம்மரி எல்லாம் சேர்த்து வாங்க. ஸோ நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணுவீங்க இல்லையா, ஒன்ஸ் அ வீக் வந்து உங்களை ரீஃப்ரெஷ் பண்ண சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த நேரம் நீங்க அந்த சம்மரிஸை ரீட் பண்ண நேரம் எது படிச்சோமோ அது உங்களுக்கு ரீகால் ஆகும். ஸோ இதுவும் ஒரு டெக்னிக் வந்து நீங்க மறக்காம ஃபோக்கஸாக அட்டென்ஷனோட படிக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட 5 டாப் டெக்னிக்ஸை நீங்க யூஸ் பண்ற நேரம் நீங்க சரியான ஒரு மெத்தட்ல வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் சரி வருது, எது உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது அல்லது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதை நீங்க தொடர்ந்து கொண்டு போற நேரம் சரியாக நல்லா ஈஸியாக உங்களுக்கு படிக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு பயனுள்ள தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி.